محمد وعلى آله وصحبه أجمعين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, நம்முடைய அல் ஹிக்மா உடைய உஸ்தாதுகள், பெற்றோர்கள் இன்னும் இந்த நல்லதொரு சந்திப்பில் அல்லாஹ்வின் முகத்திற்காக நல்ல உபதேசங்களை செவியுறுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய இதிலே ஒவ்வொருவருக்கும், இன்னும் எனக்கும் நல்லதொரு உபதேசங்களை நினைவூட்டிக் கொள்ள இந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து அல்லாஹ்விடம் துஆ செய்து கொள்கிறேன். இப்போதைய நமது சுருக்கமான ஒரு 20 நிமிட நசீஹா என்று சொன்னால் நலம் நாடுவது. அத்தீனு நசீஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான். அதாவது உபதேசம், நன்மையை அல்லாஹ்விடம் நாடுவது, அதுதான் அத்தீன். நாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஒருவருக்கொருவர் நலன் நாடுவதோடு இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் நாடுதல், அதுதான் மார்க்கம் என்று சொல்லும் போது லிமன், யாருக்கு என்று சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு, வலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்திற்கு, வலி ரசூலிஹி, அவனுடைய தூதருக்கு, வலி அஇம்மத்தில் முஸ்லிமின் வ ஆமத்திஹிம், இன்னும் முஸ்லிம்களின் ஆட்சி தலைவர்களுக்கு, இன்னும் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நலம் நாடுவது. ஆக இப்போது நம்முடைய சந்திப்பில் இந்த நசீஹா என்பது ஒருவருக்கொருவர் நலம் நாடுவதில் எல்லா முஸ்லிம்களுக்கும் நலம் நாடுவதோடு அதிலே முதலாவது அல்லாஹ்வுக்கும் நலன் நாடி, நன்மையை நாடி, அவனுடைய தௌஹீதை, அல்லாஹ் மட்டும்தான் இபாதத்திற்குரியவன், அவன்தான் உண்மையில் நம்முடைய ரப், அவன்தான் நம்முடைய எல்லா நன்றிகளுக்கும் சொந்தக்காரன் என்பதை உணர்ந்து அவனை வணங்குவதிலிருந்து, நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து நலன் நாடி இந்த பேச்சை நான் ஆரம்பம் செய்கிறேன். இப்போது இந்த பேச்சு அறியாமையும் சீர்கேடுகளும், அறியாமையின் காரணமாக, அதாவது இல்மு இல்லாததின் காரணமாக ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் என்ன என்பதை நாம் பேச இருக்கிறோம். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் கேளுங்கள், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? இன்ன ததக்கர் உலுல் அல்பாப், நிச்சயமாக நல்லுணர்வு பெறக்கூடியவர்கள் அறிவுடையவர்கள் மட்டும்தான் என்று சொல்லுகிறான். மனிதர்கள் 2 வகைதான். ஒன்று இல்மு உள்ளவர்கள், இன்னொன்று இல்மு இல்லாதவர்கள். அப்படி என்றால் அறியாமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அறியாமை இல்லாத அறிவோடு இருக்கக்கூடியவர்களோடு சமமாக முடியாது என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். அறிவுள்ளவர்களும் கல்வி உள்ளவரும் கல்வி இல்லாதவரும் சமமாக முடியுமா? அப்படி என்றால் 2 சாரார், 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுல 2 சாராரும் சமம் இல்லை. என்ன காரணம்? அறியாமையில் இருப்பவர்கள் நிறைய சீர்கேடுகளிலே விழுவார்கள், பாவங்களில் விழுவார்கள். எவ்வளவு பெரிய பாவங்கள்! முதலில் பெரிய பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவார்கள், ஷிர்க் செய்து விடுவார்கள். என்றால் இல்மில்லை, ஆக ஷிர்க் செய்து விடுவார்கள். ஷிர்க்கை விட்டு ஒருத்தர் தப்பித்தால் கூட விதத்தான காரியங்களில், விதத்தான கொள்கைகளில் விழுந்துவிட, மார்க்கம் இல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கமாக நம்புவார்கள், மூட நம்பிக்கைகள் விழுந்து விடுவார்கள், அதை அல்லாஹ்விடம் அதற்கு கூலி கிடைக்கும் என்று நம்பி விடுவார்கள். ஒருத்தர் பிதகத்திலிருந்து தப்பித்தால் கூட ஒருவருக்கு எது பாவம் என்று தெரியவில்லை, ஒரு விஷயத்தை பற்றி சட்டம் தெரியவில்லை என்றால் அதிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்கள், நபிக்கு மாறு செய்வார்கள். ஆக இப்படி ஷைத்தான் அறியாமையை கொண்டுதான் ஒருத்தரை வழிகெடுத்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில், நடைமுறையில் இதை நாம் நிறைய பார்க்க முடியும். எப்போதெல்லாம் நாம் பல தப்பை செய்கிறோமோ அப்போது நம்முடைய அறியாமை முக்கிய காரணமா இருக்கும். நமக்கு தெரியாம போச்சே, இப்படி பண்ணிட்டோமே, நமக்கு தெரியலையே, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், நான் தெரியாம பேசிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம பேசுவோம் பாருங்க. அப்ப நமக்கு தெரியும்
பின்னாடி அது சம்பந்தமான விஷயம் யாராவது நமக்கு சொல்லும்போது, அல்லது நாமளே அடிபட்டு சில விஷயங்கள்ல விழுந்து எழுந்து வரும்போது தெரியும், ஓ இது தப்பு தான். இப்போ உதாரணத்துக்கு வட்டி ஹராம். யாருக்கு தெரியாது? முஸ்லிம்கள்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சும் கூட பலர் அதுல விழுவாங்க. ஆனா அதுல ஹராமுன்னு தான் தெரிஞ்சிருந்தாங்களே தவிர, அதில் உள்ள பாதிப்புகள் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அறியாம. அல்லாஹ் ஒன்றை நமக்கு ஹராமாக்குறான்னா, அதனால் நெறைய பாதிப்பு இருக்குதுங்கிறனால தான் ஹராமாக்கியிருப்பான். ஆனா, அந்த பாதிப்புகளை பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கும். அப்ப நெறைய மக்கள் வட்டியில விழுந்துருவாங்க. லோன் எடுப்பாங்க. பல நேரங்கள்ல இப்போதைக்கு ஒரு அவசரத்துக்கு லோன் எடுத்தேன்னு நெனச்சுட்டு செய்வாங்க. போய் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய நகைய கொண்டு போய் அடைமானம் வைப்பாங்க. அதுல வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க. இப்படி எத்தனையோ காரணங்கள சொல்லி, ஹராமான ஒரு விஷயத்த பல காரணங்கள சொல்லி நியாயப்படுத்தி, அத ஹராம்ன்னு தெரிஞ்சு செய்வாங்க. பிறகு அவங்களுக்கு அந்த வட்டியுடைய கோர முகம் தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வட்டியுடைய பாதிப்பு, அதுல அவங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடி, அது அவங்களுடைய நகை விழுங்கப்பட்டது. பிறகு வட்டி கொடுத்தவன் லோன்காரன் இல்ல பேங்க்காரன் வந்து வீட்ட ஜப்தி பண்றான். அல்லது தன்னுடைய குரலை பிடிக்கிறான். அல்லது வந்து போலீஸ்காரன் வந்து நின்னுட்டு இருக்கிறான். இப்படின்னு பல நெருக்கடிகள். இன்னும் பல நேரத்துல தாங்க சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டி கட்டியே நாசமாயிட்டு இருக்கிறோங்கிற அறிவு, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு, ஆகா! வட்டி எவ்வளவு சீர்கேடு. நம்முடைய வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டு இருக்குது. நம்முடைய சம்பாத்தியத்த எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்குது. நம்முடைய பரக்கத்த நீக்கிருச்சு. ஆனா பரக்கத்த நீக்கிறத பத்திய அறிவு அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இந்த பாதிப்பே எதுவுமே தெரியாவிட்டா கூட அல்லாஹ்விடம் அந்த வட்டியின் பணம் எந்த நன்மையும் தராது, பரக்கத் இல்லாமல் ஆக்கிவிடுங்கிற அறிவு அவங்களுக்கு இருக்காது. ஆனா வெளிப்படையில ஏதாவது பாதிப்பு வந்து, அ வட்டியினால வந்து அரசாங்கம் அல்லது பேங்க்காரன் கெடுபிடிகள் வந்து, அப்போ அந்த லோன் வாங்கணும். ஏன் தான் வாங்கணும்னு இருக்குது. சீக்கிரம் லோன்ல இருந்து வெளிய வரணும்ன்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்க அறியாமை எப்படிப்பட்ட அறியாமைனா, அந்த அறியாமையில நாம செய்த ஒரு காரியம், நம்ம மக்கள் செய்யற காரியம், பிறகு பல பிரச்சனைகள அவங்களுக்கு உண்டாக்கும். எவ்வளோ விஷயங்களும் உதாரணங்களும் சொல்லிக்கிட்டே போலாம். ஒருத்தர் திருமணம் செய்ய போறார்ன்னா, நல்ல மார்க்கம் உள்ள, ஒழுக்கம் உள்ள, தக்வா உள்ள ஒருத்தர தான் திருமணம் செய்யணும். அப்படிப்பட்ட ஆணைத்தான் திருமணம் செய்யணும். அப்படிப்பட்ட பெண்ணை தான் திருமணம் செய்யணும். அவன் மார்க்கத்துக்கு முதல் முக்கியத்துவம் தரணும். உலக வசதிகள், செல்வங்கள விட அதுக்கு முக்கியத்துவம் தரணும். அதுதான் முதலாவது. அப்படின்னு எவ்வளவோ பயான கேட்டிருப்போம். ஆனா, அப்ப அந்த அறிவு வராது. பல நேரங்கள்ல மக்கள் என்ன செய்றாங்க? எவ்வளவோ விஷயங்கள்ல உலக ஆசைக்காக, ஆடம்பரத்துக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக ஒரு மார்க்கம் இல்லாத ஒருத்தர அல்ல ஒரு பெண்ண திருமணம் செய்துருவாங்க. பிறகு அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பாதிப்பு, தாக்கம், அது தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஃபித்னாக்கள கொண்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது, அப்புறம் அழுவாங்க. இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த மாரி மார்க்கம் இல்லாத ஒருத்தன நல்ல வேலையில இருக்கிறான், நெறைய சம்பாதிக்கிறான், கை நெறைய சம்பாதிக்கிறான்னு சொல்லிட்டு நாங்க கட்டி வச்சோம் புள்ளைய. பார்த்தா வாழ்க்கை நரகம் ஆயிருச்சு. பெரிய அதாபா இருக்குது. அந்த குடும்பம் சரியில்ல, பையனும் சரியில்ல. பிறகு தான் எங்களுக்கு வந்து தெரியுது. அவன் ஏதோ தொழுகிறது தான் இல்லன்னு நெனச்சோம். ஆனா அவன்ட்ட குடிப்பழக்கம் இருக்குதாம். அவன் நெறைய ஹராமான காரியங்கள்லாம் செய்றானா, அப்படின்னு பேசுவாங்க. அதாவது எப்படி? தொழுக தான் இல்லன்னு நெனச்சோம். பிறகு தொழுதுருவான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டோம். ஆனா குடிப்பழக்கம் இருக்குதாமா. அப்ப என்ன பாருங்க எவ்வளவு பெரிய அறியாமைனா, தொழுகையே இல்லாத ஒருத்தனுடைய அந்த பாவம் வந்து பெருசா தெரியல. ஆனா குடிப்பழக்கம் தான் பெருசா தெரிஞ்சிருக்குது. எப்ப? திருமணம் பண்ணி, பிறகு அதோடைய பாதிப்பெல்லாம் பார்த்த பிறகு, ஓ! தொழுகவே இல்லன்னு நெனச்சோம். குடியே இருக்குதா? ஆனா உண்மையிலேயே ஒருவன் குடியக்காரனா இருக்கிறத விட பெரிய பாவம் எது? ஒருத்தன் தொழுகை விடுறது. அல்லாஹ்வுக்கு அஞ்சாம இருக்கனால தான் அவன் குடிக்கிறாங்கிற அறிவு கூட இல்ல இன்னைக்கு மக்கள்ட்ட. அப்ப அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவன்ட்ட தொழுகை இல்லைங்கிறது அவன் அல்லாஹ்வுக்கு அஞ்சாத நிலையில இருக்கிறதுல பெரிய விஷயம் அது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவனா இருக்கிறான். அப்படிங்கிறத பெரிய விஷயமா பார்க்கல. ஆனா, இவங்க குடிக்காரனா இருக்கிறாங்கிறத பின்னாடி பார்த்து, அவன்ட்ட வேற கெட்ட பழக்கம் இருக்குது, போதை பழக்கம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் கவலைப்படுவாங்க. நெறைய விஷயங்கள உதாரணங்கள சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம. இப்படியே சொல்லலாம். பிள்ளைகள வளர்க்கும்போது, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு அதப கொடுக்கிறோம். அஹ்லாக் கத்து தர்றோம். அதுக்கு முதல்ல நாம எவ்வளவு முன்மாதிரியா இருக்கிறோம். நம்முடைய சிறந்த குணங்கள் என்னென்ன?
அதுல நம்மிட கெட்ட குணங்கள் எதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்றாங்க, நம்மிடம் இருந்து பாக்குறாங்க, இத பத்தி நம்ம ஏதாவது கவனிக்கிறோமா? இன்னைக்கு பார்த்தா நிறைய பெற்றோர்களிடம் இருந்தும் பிள்ளைகள் நிறைய கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்றாங்க. உண்மையா இல்லையா? பெற்றோர்களிடமிருந்து, அவங்களுடைய உறவினர்கள்ட்ட இருந்து, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து, அதுல முதல்ல பெற்றோர்கள்ட்ட இருக்க குணாதிசயங்கள் பிள்ளைகள்ட்ட பாதிக்குது. எல்லாத்துலயும் உணவு முறையில இருந்து, பெற்றோர்கள் தொழுகையில காட்டக்கூடிய பேணுதல்ல இருந்து எல்லாமே பிள்ளைகள்ட்ட வரும். அப்போ ஒரு பெற்றோரா இருக்கிறவங்க, ஒரு தாய் அல்லது தந்தை வீட்டுல வந்து சுபுகு நேரத்துல அவங்க எவ்வளவு தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதுல வந்து அவங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தராங்க, எந்த அளவுக்கு அதுக்கு பழக்கப்படுத்துறாங்க, அந்த சூழ்நிலையை எப்படி மாத்துறாங்க, அது எப்படி கொண்டு வராங்க, இது எல்லாமே பிள்ளைகள்கிட்ட அந்த தாக்கம் செலுத்தும். ஆனா பல நேரங்கள்ல அறியாமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய எதிர்காலம் சிறந்ததா இருக்கிறதுக்கு எது முக்கியமோ அதுல அவங்கள பழக்கப்படுத்தும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கணும், அதுல எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு உள்ளத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல பெற்றோர்கள் நிறைய பேருக்கு அக்கறை இல்லை, அல்லது அதுல அறியாமை இருக்கு, அதோடைய முக்கியத்துவம் தெரியறது இல்ல. குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லியே பல நேரங்கள்ல தப்ப கூட சாதாரணமா கடந்துட்டு போறவங்க இருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஒரு வாசகம் இப்ப ஞாபகம் வருது. அறியாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உதாரணத்தோடு சொல்றாங்க. ஒருவர் அறியாமையில் இருக்கிறார், அவருக்கு மார்க்கத்தின் ஆதாரங்கள் தெரியல, ஒரு விஷயத்துல எது சரி தப்பு அப்படிங்கிறத பத்தி ஆதாரம் இல்லாம ஒருத்தர் இருந்து, அவருக்கு உதாரணம் என்ன அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க. இருட்டுல ஒருத்தர் விறகு குச்சிகளை பொறுக்க போறார். இப்ப நாமெல்லாம் வீட்டுல கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கிறோம், அதனால சிலிண்டர் இருக்குது, சமைக்கணும் அப்படின்னா ஸ்டவ்வுக்கு முன்னாடி போய் பத்த வைக்கிறோம், உடனே பத்திக்குது. ஆனா முந்தைய காலத்துல அப்படியா இல்ல. அடுப்புல அடுப்பு எரியணும் அப்படின்னா குச்சிகள் வேணும், விறகு குச்சி வேணும். அப்போ மரக்குச்சிகளை விறகு குச்சிகள் வேணும்னா அது சின்ன சின்ன சுள்ளிகளை பொறுக்கிட்டு வருவாங்க. அப்போ காட்டு பாதையில அங்கங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிற சுள்ளிகளை குச்சிகளை பொறுக்குவாங்க. இப்ப பொறுக்கிட்டு வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு தான் பெண்கள் என்ன செய்வாங்க, சமைப்பாங்க. அதைத்தான் எரிச்சு விறகு குச்சிகள் வச்சுக்குவாங்க. இமாம் ஷாஃபி ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தர் ராத்திரியில இருட்டு நேரத்துல விறகு குச்சிகளை பொறுக்க போறாரு. அவரு கண்ணுல எதுவும் தெரியுமா? தெரியாது. ஆனா அப்படியே தடவி 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 கீழே பொறுக்கிறார். இப்ப அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத வச்சு அவங்க சொல்றாங்க, அறியாமையில இல்மு இல்லாம இருக்கிறவன், ஆதாரம் தெரியாதவன் உடைய நிலைமை என்னவா இருக்கும்னா, அவனுடைய உதாரணம், இருட்டுல விறகு குச்சிகளை பொறுக்க போன ஒருத்தன் அப்படி பொறுக்கிறப்ப அவனுடைய அறியாமை இருட்டின் காரணமாக அவன் ஒரு பாம்பை கையில பிடிச்சிருவான் அப்படிங்கிறான். என்ன ஆகும்? பாம்பை அது குச்சின்னு நினைச்சு ஒரு பாம்பை எடுத்துக்கிறான், எப்படின்னு கையில எடுக்கிறான். எடுத்தவன என்ன செய்யும் அந்த பாம்பு? சற்று ஒரு கொட்டு கொட்டிடும். இந்த உதாரணம் தான் ஒருத்தன் இல்மு இல்லாம மார்க்கத்தை தேடுறது அப்படிங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள்லாம் நிறைய அப்படித்தான் இருக்குது. நமக்கு ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி நினைச்சிருவோம், நாம ஒரு பாதையில போவோம், அதுல நமக்கு இல்மு இருக்காது, எது சரி எது தப்புங்கிறத பிரிச்சு அறியறதுக்கான ஆதாரம் இருக்காது, தலீல் இருக்காது. ஆனா ஏதோ ஒண்ணு செய்துட்டு இருப்போம். இது எப்படின்னா ஒரு பாம்பு நம்மை கொட்டுறது மாதிரி ஒரு நிலவரம். ஏன்னா இருட்டுல இருக்கிறோம், விறகு குச்சி நினைச்சு பாம்பு எடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய விஷயங்கள். ஒண்ணுமில்ல, உலக விஷயத்துல கூட ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை பத்தி அறிவில்லாம அதை செய்தாருன்னா என்ன ஆகும்? மருந்து சாப்பிடுறோம், ஒரு நோய், இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப அது யாருக்கு அந்த அறிவு இருக்குதோ, யார் அத நல்ல அனுபவத்திலும் அந்த நோயை பற்றிய நிலவரங்களை தெரிஞ்சும் அந்த மருந்தை கொடுக்கிறாரோ, அந்த மருந்துடைய அளவு எவ்வளவு சாப்பிடணும், அதுவும் என்னென்ன
பத்தியங்கள், அதாவது அந்த மருந்து சாப்பிடும்போது இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, சில விஷயங்களா இருக்கும். அப்ப அதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் ஒரு வைத்தியர்ட்ட, ஒரு மருத்துவர் அல்லது அது சம்பந்தமான அறிவுள்ள ஒருத்தர் உடைய சொல்ல எடுத்துக்குவோம். இப்ப உலக விஷயத்துல நாம எப்பவுமே நாம ஒரு மருந்துன்னு ஒண்ணு எத வேணா எடுத்து வாயில போட்டுக்கிறது இல்ல. எச்சரிக்கையா இருப்போம். ஏன்னா, நோய்க்கு சரியான மருந்து சாப்பிட்டா அது மருந்து. இல்ல அப்படின்னா அது விஷம். அப்படியே ரியாக்ஷன் எதிரா மாறலாம். அப்போ ஒவ்வொரு நோய்க்கும் அந்த நோய் ஏன் வருது? பிரச்சனை என்ன? அதுக்கு சரியான மருந்து என்ன? அதுலயும் எத்தனையோ வகைய நாம பார்க்கிறோம். அலோபதி மருந்து இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, இன்னும் நேச்சுரோபதி இருக்குது. இயற்கையான முறையில உணவு அல்லது வேறு வகையில மருந்து எடுத்துக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எத சாப்பிடணும், எத சாப்பிடக்கூடாதுன்ட்டு அறிவு தேவைப்படுது. அப்போ ஒரு நம்முடைய வாயின் வழியா வந்து நம்முடைய உடம்புக்கு ஒரு பொருள கொண்டு போறதுல கூட நமக்கு இல்மு தேவைப்படுது. இப்ப நமக்கு முஸ்லிம்கள் நமக்கு சாப்பிடுறது எது ஹலால், எது ஹராம்ன்னு நமக்கு இல்மு இருக்கா இல்லையா? தேவைப்படுதா இல்லையா? அந்த இல்மு இல்லாம இருந்தா என்ன ஆகும்? நெனச்சு பாருங்க. ஒரு முஸ்லிமுக்கு எது ஹலால், எது ஹராம்ங்கிற சாப்பிடுற இல்மு இல்லைன்னா என்ன ஆகும்? அவரு ஒரு பன்றி இறைச்சிய கூட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். ரத்தத்த சாப்பிடுவார். ஆனா அது ஹராம் இல்லையா? அப்ப அந்த ஹராம்ங்கிற இல்மு ஒருத்தருக்கு கிடைச்சதுனால தான் அது சாப்பிடாம இருக்கா. இன்னைக்கு நாம யாரும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும். இது பன்றி, இது ஹராம். இது வந்து ரத்தம். ரத்தம் நம்ம சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுக்கப்பட்டது தான் சாப்பிடணும். பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு முஸ்லிம் அறுத்ததா இருக்கணும். ஏன்னா முஸ்லிம் அல்லாத யாரோ ஒரு காஃபிர் வந்து பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர் சொன்னா அது செல்லுபடி ஆகுமா? செல்லாது. ஈமான் உள்ளவருடைய ஒருத்தருடைய அறுப்பு தான் நமக்கு ஹலால். அவர்தான் பிஸ்மில்லா, அல்லாஹ் அக்பர் சொல்லுவது ஹலால். நாம சொன்னா அது நமக்கு ஹலால். குஃப்ர்லயும், ஷிர்க்லயும் இருக்கக்கூடியவன், ஒரு காஃபிரா இருக்கக்கூடியவன், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லினாங்க நாங்களும் அறுத்தேன் அப்படின்னு சொன்னா, நீங்களோ இல்ல நானோ யாராவது ஒருத்தர், அது ஹலால் தாங்க அப்படின்னு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டோம். அது ஹலால் இல்ல. அப்ப பாருங்க, உணவுல கூட நாம சாப்பிடுறது ஹலால், ஹராம் தெரிஞ்சிருந்து, அத சாப்பிடுறதுல சட்டம் தெரிஞ்சிருந்து தான் நான் சாப்பிடுறோம். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, சாப்பிடுற விஷயத்துல நாம இந்த அளவுக்கு கவனம் செலுத்தக்கூடியவங்க, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய இபாதத்துகள், குறிப்பா நம்முடைய ஈமான், தௌஹீத், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் இபாதத் செய்யணும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்திறக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக நேர்ச்சை செய்யக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக அறுத்து பலியிடக்கூடாது. இத பற்றி இல்மு இருக்கா? எத்தன பேருக்கு பாருங்க நம்முடைய உம்மத்துல எத்தன பேரு அறியாமையில போய் ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை அழைச்சு துஆ கேட்கிறப்ப அல்லாஹ் அல்லாத நல்லடியாரிடம் கேட்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தன பேர் இருக்கிறாங்க? அவனை இபாத் செய்யத்தான் அந்த இபாதத்துல ஒண்ணுதான் துஆ. அந்த துஆவை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரிடமும் கேட்கக்கூடாதுங்கிற இல்மு இல்லாதவருடைய விளைவு என்ன? அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவத்துல விழுகிறாங்க. எது? ஷிர்க். யாராவது மறுப்போமா? இன்னல்லாஹ லா யுஷ்ரிக் இன்னல்லாஹ லா யுஷ்ரிக் பிஹி. நிச்சயமா அல்லாஹ்வுக்கு இணை இல்லவே இல்லை. லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிர் மா தூன ذلك யஷா. நிச்சயமா அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத வேறு பாவங்களை தான் நாடினால் மன்னிப்பான். மத்த பாவங்கள கொலையோ, தற்கொலையோ அல்லது திருட்டோ, ஜினாவோ எதுவா இருந்தாலும் அல்லாஹ் தான் நாடினா மன்னிப்பான் மறுமையில. ஆனா இணை வைப்பது மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இல்மு இல்லாதோடைய விளைவு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவத்தில் விழுகிறோம். பல நேரத்துல நமக்கு ஒரு அறியாமை வருவதின் காரணமா, இல்மு இல்லாததின் காரணமாக, அது நமக்கே பல பிரச்சனைகள் உருவாக்கிக்குவோம். அத தெரியாமலும் இருப்போம். அந்த பிரச்சனை நம்முடைய இல்மு இல்லாதவருடைய விளைவுன்னு கூட தெரியாம இருப்போம். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இப்ப ஞாபகம் வருது. அத சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன். சுருக்கமான இந்த உபதேசத்துல இது மிக முக்கியமானதா நினைக்கிறேன். சஹாபாக்கள் ஒரு பயணத்தில் இருந்தாங்க. ஒருத்தருக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. இப்ப குளிப்பு கடமையானவரு உடல்நிலை சரியில்லாதவரா இருந்தார். அவருக்கு தண்ணீர் உடம்புல படக்கூடாது. அவருக்கு தலையில ஒரு புண்ணு இருந்துச்சு, காயம் இருந்துச்சு, அதுல ரத்தம் இருந்துச்சு.
இப்ப குளிப்பு கடமை ஆயிடுச்சு, தலைக்கு தண்ணி ஊத்துறது என்ன சட்டம்? எல்லாரும் என்ன சொல்லுவோம்? குளிப்பு கடமை, உச்சந்தலையில இருந்து தண்ணீர் ஊத்தணும், முடியின் வேர்க்கால்ல தண்ணீர் படணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதானே விஷயம், சட்டம் இதுதானே. இந்த உடம்பு சரியில்லாம இருக்கிறவரு, தலையில அடிபட்டு ரத்தம் இருக்குதே, இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவரு குளிப்பு கடமையாச்சு எனக்கு, இப்ப நான் என்ன செய்யறேன்னு காலையில சுபுக்கா எழுந்த உடனே கேட்கிறார். யார்கிட்ட? தனக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு தோழர்கிட்ட கேட்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? ஆ, நீ குளிச்சுதான் பாக்கணும், அப்பதான் தொழ முடியும் அப்படின்றாரு. இவர் என்ன செய்தாரு? குளிச்சார். குளிச்ச பிறகு அதன் விளைவா அந்த ரத்தத்தின் காரணம், தலையில ஏற்கனவே அடிபட்ட ரத்தத்துல அந்த தண்ணீர் பட்டு சீல் பிடித்து அவருக்கு உடம்பு இன்னும் மோசமாகி அவர் இறந்தே போயிட்டார். இதே நிலையில பயணத்தை முடிச்சு சஹாபாக்கள் ரசூல்லாவோட வந்தாங்க மதீனாவுக்கு. அப்போ இந்த பிரச்சனைய அவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவறான ஒரு ஃபத்வா கொடுத்தாரே, அறியாமையின் காரணமா அந்த சகோதரர் மௌத்துக்கு காரணமானவர், அவரை பார்த்து ரசூல்லா என்ன தெரியுமா கேட்டாங்க? அவரை கொலை செய்துட்டீங்களா அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியாவிட்டா நீங்க கேட்க வேண்டுமா இல்லையா? இல்மு உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். நிச்சயமாக அறியாமைக்கு மருந்து கேள்விதானே. உனக்கு தெரியலன்னா கேட்டியாப்பா, எவ்வளவு பெரிய தப்பு, அவரை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னாங்க. அது மட்டும் இல்ல, ரசூல்லாவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அல்லாஹ் உன்னை அழிப்பான்ட்டாங்க பட்டுன்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அந்த சஹாபி பயந்துட்டார். இந்த தவறான பதில் சொன்னதுனால இவ்வளவு பெரிய நாசம் இது அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு மனிதருக்கு தவறான ஃபத்வா கொடுத்ததின் விளைவா அவர் மௌத்தா போயிட்டாரு. அப்ப பாருங்க அறியாமையுடைய விளைவு. ஆனா பாருங்க இங்க விஷயத்தை பாத்தீங்களா? அவர் சட்டம் சொன்னது பொதுவான சட்டம். குளிப்பு கடமையானா குளிக்கணும், உச்சியில தண்ணி ஊத்தி குளிக்கணும், உடம்பு முழுக்க நனையணும். இது யாருக்கு தெரியாது? அதத்தான் அவர் சொன்னாரு. ஆனா தப்பா ஒரு இடத்துல சொல்லிட்டார். யாருக்கு அது சொல்லக்கூடாது, அவருக்கு அந்த சட்டத்தை சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர் அவர் தயமம் செய்வதே போதுமானதே அப்படின்னாங்க. என்ன? குளிப்பு கடமையானவர் தான், ஆனா உடம்பு சரியில்லை அவருக்கு, அவர் தயம்மம் செய்வது போதுமானதே. இது தெரியாம போயிருச்சே உங்களுக்கு, நீங்க கேட்டிருக்க வேண்டாமா அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம். இன்னைக்கு நாம நம்முடைய அறியாமையின் காரணம் பல நேரங்கள்ல பல தவறுகளை செய்துகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் நம்ம இல்ம கற்றுக் கொடுக்கணும்? நினைச்சு பாருங்க. இல்ம அவங்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கணும்னா, துன்யாவிலையும் சீரா வாழ்றதுக்கு, மறுமையில வெற்றி பெறுவதற்கு இல்ம தேவை. பள்ளிக்கூட படிப்பு துன்யாவில வெற்றிக்காக. இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க, சயின்ஸ் சொல்லிக் கொடுக்க, இன்னும் என்னென்ன டியூஷன் இருக்குதோ அத்தனைக்கும் அனுப்ப, இன்னும் நாம பாடங்களை இன்னும் அவங்க சரியா படிச்சாங்களான்னு கவனிக்க எவ்வளவோ நம்ம அக்கறை காட்டுவோம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு மார்க் அறிவை கற்றுக்கொள்றாங்க, எவ்வளவு தூரம் என்ன லெவல்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எவ்வளவு நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒது செய்யற முறை சரியா அவங்க செய்யறாங்களான்னு கண்காணிக்கவாது செய்யறோமா? நினைச்சு பாருங்க. சரியா ஒது செய்யறாங்களா? ஒது செய்யும் போது தண்ணீரை எவ்வளவு பயன்படுத்துறாங்க, இத பாக்குறோமா? ரொம்ப அலட்சியம் நம்மிடம் இருக்குது. அதுல நாம பல நேரங்கள்ல நம்மிடமே அது சரியில்லை அப்படிங்கும் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்த்து அப்படியே அலட்சியத்துல அவங்களும் அதை பழகிக்குவாங்க. அப்ப முதல்ல நம்முடைய எல்ம நம்ம சரி செய்யணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல எல்ம கொடுக்கணும். அல் ஹிக்மாவுடைய நோக்கம் அதுதான். ஆகவேதான் ஒரு பக்கம் பாதி நாள் ஹிப்ஸுக்கு பிள்ளைங்க செலவழிக்கிறாங்க, குர்ஆனுடைய கல்வி ஹதீஸுடைய கல்வியும் கற்றுக்கொள்றாங்க, அதோட பள்ளிக்கூட படிப்புக்கும் நேரம் ஒதுக்குறாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய கல்வி அல்லாஹ்வை பற்றி கல்வி, நபியை பற்றி கல்வி, இஸ்லாமை பற்றி கல்வி, நம்முடைய வாழ்க்கையில நல்ல அதவையும் அகலாக்கையும் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி. ஆக அதுக்கு முக்கியத்துவம் நம்ம அதிகம் கொடுக்கணுங்கிறதும், அதுல நம்மையும் சீர்படுத்தி கொள்ளணுங்கிறது இந்த நசீஹால நான் எனக்கும் உங்களுக்குமான நசீஹாவாக இதை ஆக்குகிறேன். அல்லாஹு தஆலா இந்த நசீஹாவை கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்லதொரு பலன்களை அளிக்கணும். நம்முடைய இந்த நசீஹாவை நினைவூட்டிக் கொள்வதற்காக நம்முடைய உஸ்தாதுகள் இங்கே ஏற்பாடு செய்து இந்த அமர்வுல
இதோடைய நன்மையில அல்லாஹ்வின் முகத்திற்காக நாம் எல்லாரும் இதை அல்லாஹ்வோட பெறணுங்கிற துவாவோடு என்னுடைய இந்த சுருக்கமான நசீஹாவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.